Lovely subscribers and dear audience, welcome back to our channel. நான் இப்போ வந்திருக்கிற ஒரு லொகேஷன் என்னன்னா 90 ஏக்கர்ஸ்ல இருக்கிற ஒரு வில்லா கம்யூனிட்டி, ஒரு பெரிய கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டிக்குள்ள நிறைய சைஸ்ல பார்க்ஸ் அண்ட் கம்ப்ளீட்டாவே ரோட் டெவலப்மெண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. 1265 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு லேண்ட் ஏரியால 900 ஸ்கொயர் ஃபீட்ல 2 bedroom ஹால் அண்ட் கிச்சன், நார்த் ஃபேசிங்ல 30 feet ரோட்ல பண்ணியிருக்காங்க. பேங்க் லோன்ஸ்க்கான அவைலபிலிட்டியும் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல சோஃபார் குறைஞ்சபட்சம் ஒரு 300 வீடாவது இந்த லேஅவுட்க்கு உள்ள செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ அந்த லொக்காலிட்டி தான் ஓஎம்ஆருக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ உள்ள போய் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு எந்த லொக்காலிட்டி வீடு எப்படி இருக்குன்றத டீட்டெயில்ல பார்க்கலாம். டியர் ஆடியன்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டியில 2 bedroom ஹால் அண்ட் கிச்சனோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. 33 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. 30 feet ரோட பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. வெஸ்ட் ஃபேசிங்ல பிளாட் இருக்கு. ஆனா வீடு வந்து வாஸ்துப்படி நார்த் ஃபேசிங்ல கட்டியிருக்காரு. வீட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள போயிட்டோம்னா ஒரு ஹால் கொடுத்து நீட்டா டோர்லாம் பளபளன்னு பாலிஷ்டா இருக்கு. நான் பார்த்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல அதே மாதிரி கீழே கார் பார்க்கிங்க்கும் கீழே பளபளன்னு நல்ல ரெட் கலர்ல அடிச்சு கொடுத்துருக்காரு. என்ட்ரன்ஸ்ல உள்ள போயிட்டோம் அப்படின்னா 3 ஃபேஸோட இபியோட சேர்த்து வீட்டோட ஹால் வந்து அமைஞ்சிருக்கு. ஹால்க்கு உள்ள போயிட்டோம் அப்படின்னாக்கா ரைட் லெஃப்ட்ல 2 bedrooms வச்சு ஒரு கிச்சன் வச்சிருக்காங்க. பிளாட்டோட ஏரியா 1265 ஸ்கொயர் ஃபீட்ஸ்ல 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காரு. இண்டிவிஜுவல் ஓனரோட ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்றதுனால இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க டைரக்டா கூப்பிட்டு பேசலாம். ப்ரைஸும் அவர்கிட்டே பேசி நெகோஷியேட் பண்ண முடியும். ஸோ இதில் ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு தேவையான பேங்க் லோன்ஸ்க்கு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் சப்போர்ட்ஸும் அவர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காருங்க. கம்ப்ளீட்டாக இது ஒரு 30 feet ரோடுன்னு சொல்லியிருந்தேன். இந்த பிளாட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே அவென்யூ ட்ரீ இருக்கு. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி இருக்கு. ஆப்போசிட்ல அது மாதிரி அங்கங்க உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவென்யூ ட்ரீஸோட இந்த லேஅவுட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. லேஅவுட் என்டையரா 90 ஏக்கர்ஸ்ல இருக்கு அப்படின்றதுனால உள்ள கிட்டத்தட்ட ஒரு 300 ஹவுசஸ் ஏற்கனவே இருக்காங்க. நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நடந்துகிட்டே இருக்கு. என்டையர் ப்ராஜெக்டே வந்து டிடிசிபியில் அப்ரூவ் பண்ணி தான் அந்த ப்ராஜெக்டை வச்சிருக்காங்க. இதோட மெஷர்மெண்ட், பிளாட் மெஷர்மெண்ட் ரொம்ப அட்ராக்டிவ்ங்க. 33 by 39.5 1264 ஸ்கொயர் ஃபீட் வந்து இதோட பிளாட் சைஸா இருக்கு. அதில் தான் 900 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியா இருக்கு. ஸோ இந்த கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்றதுனால 24/7 இங்க செக்யூரிட்டி மெயின்டைன் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த ஏரியா வந்து நான் ஃப்ளட்டட் ஏரியா அப்படின்றதுனால வாட்டர் ஸ்டாக்னன்ட் உள்ள இல்லை அப்படின்றது தான் இந்த ப்ராப்பர்ட்டியில நம்ம ஹைலைட்டடா பார்க்குற விஷயமா இருக்கு. இந்த ஏரியா வந்து ஃபுல்லா கட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்றதுனால சேனலைஸ் வாட்டரை ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணிருக்கிறதுனால இது ஒரு நான் ஃப்ளட்டட் ஏரியாவா இருக்கு. எவ்வளவு மழை பெஞ்சாலும் உள்ள தண்ணி நிற்கிறது இல்லைங்க அப்படின்றது இந்த சைட்டோட ஒரு அட்வான்டேஜா இருக்கு. இதோட சைட்டுக்கு உள்ள வந்துட்டோம் அப்படின்னாக்கா ஹால்ல ஒரு காமன் பாத்ரூமும் பெட்ரூம்ல ஒரு அட்டாச்டு பாத்ரூமா சேர்த்து 2 பாத்ரூமோட இந்த வீடை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட பிரைஸ் 63 lakhs அப்படின்ற பிரைஸ்ல தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரைஸும் நெகோஷியபிளாவே தராங்க. இதோட அம்யூனிட்டிஸை பத்தி சொல்லும் போது முக்கியமா நான் சொல்லியிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சீவேஜை வந்து கம்ப்ளீட்டா சென்ட்ரலைஸ்டா கனெக்ட் பண்ணிருக்காங்க ப்ராஜெக்ட்லேயே அப்படின்றதுனால வீட்டை விட்டு வெளியில செப்டிக் டேங்க் ஃபெசிலிட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டாவே வெளியில கனெக்ட் ஆயிருது அப்படின்றதும் ப்ராஜெக்டோட ஒரு பாயிண்டா நான் பாக்குறேன். இந்த ப்ராஜெக்ட் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறப்ப ஓஎம்ஆர் ரோட்ல திருப்பூர் ரோட்ல இருந்து குடுவாஞ்சேரிக்கு வர ரோட்ல காயார் அப்படின்ற லொகேஷன்ல வருது. அல்லது சிறுசேரி ஐடி பார்க் தாண்டி மாம்பாக்கம் பாயிண்ட்ல இருந்து காயாரை நம்ம ரீச் பண்ணவும் முடியும். ஸோ இந்த 2 லொகேஷனுக்கும் கிட்ட இருக்கிறதான் காயாரா இருக்கு. வில்லா கிரீன் அப்படின்றதான் இந்த ப்ராஜெக்டோட பேருங்க. நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த லொக்காலிட்டியில தான் இந்த ப்ராஜெக்ட் அவைல் பண்ணி தர்றாரு. நீங்க டைரக்டா கூப்பிட்டு பேசிட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.